வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இப்போ நம்ம கோவிலம்பாக்கத்தில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்லாட் 2 முடிஞ்சு எல்லாருமே வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்லாட் 2 ஈஸியாக தான் இருக்குன்ற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. அவங்கள்ட்டே கேட்போம் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ப்ரோ ஸ்லாட் 2ல் வந்து என்னென்ன இருந்துச்சு ரீசனிங்கில் வந்து ஒரு 3 பசில் கேட்டாங்க. என்னென்ன? ஒன்று வந்து வீக் வச்சு ஒரு பசில் கேட்டாங்க. மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி ஒரு பசில் கேட்டாங்க. இன்னொன்று வந்து பாக்ஸில் வந்து பாக்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ஆனால் வந்து நம்மளே இது பண்ணி போகணும். நம்ம ஸ்டாக் பசில் மாதிரி கேட்டாங்க. அண்ட் தென் வந்து அந்த இது சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ் அது ஒன்று கேட்டாங்க. ஆல்ஃபா நியூமரிக் சீக்வன்ஸ் ஒன்று கேட்டாங்க. ஸோ எல்லாமே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. சிலாஜிசம் கேட்டாங்க, பிளட் ரிலேஷன் ஒன்று கேட்டாங்க. அவ்வளோதான் கேட்டாங்க. ஆப்டியில் என்னென்ன இருந்துச்சு? ஆப்டியில் வந்து ஒரு வென்டைகிராம் பேஸ்டு சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரு 15 கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்புறமேட்டா ராங் நம்பர் வந்து மிஸ்ஸிங் நம்பர் வந்து ஒரு மிஸ்ஸிங் நம்பர் தான் வந்துருந்துச்சு. கொஸ்டின் மார்க் போட்டு மிஸ்ஸிங் நம்பர். அப்புறம் ஒரு கேஸ்ல டிஐ ஒரு வென்டைகிராம் கேட்டாங்க. எனக்கு ஒரு டவுட் இதில். காலையில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏதாவது 2-3 கொஸ்டின் கஷ்டமா இருந்துச்சு, குவாட்ரேட்டிக்ல ஒன்று கஷ்டமா இருந்துச்சு. நாங்கள் அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு 2-3 கொஸ்டின் கஷ்டம். வேல்யூ மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு திடீர்னு ஒரு பெரிய டேபிளில் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் கேட்டாங்க. மீதி எல்லாம் ஈஸியாகவே கேன்சல். உங்கள் அட்டம் ரீசனிங்கில் 35 போட்டாங்க. 35. ஆப்டியில் 27 போட்டாங்க. 27. இங்கிலீஷ் என்னென்ன இருந்துச்சு? இங்கிலீஷில் வந்து ஆர்சி கொஞ்சமாக வந்து ஸ்டேட்மெண்ட் படித்தா தான் கீழே வந்து அந்த ஆத்தரோட இன்ஃபரன்ஸ் மாதிரி 2-3 கேட்டிருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. 5 எரருமே ஈஸியாக கேட்டிருந்தாங்க. அப்புறமேட்டா வந்து அந்த வேர்ட் ஸ்வாப் கேட்கல, ஜம்பிள்டு மாதிரி கேட்டிருந்தாங்க. சிபிஏ அந்த மாதிரி போகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஈஸியாக தான் இருந்துச்சு. இங்கிலீஷ் எவ்வளோ அட்டெம்ப்ட்? 28. ஓவராலாக நீங்கள் எழுதிருப்பீங்க, எவ்வளோ போடலான்னு தோணுச்சு உங்களுக்கு? அந்த பேப்பருக்கு அந்த 80 மேலே போடலாம். பட் ஆனால் மவுஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. அது நமக்கு தெரிஞ்சது தானே, அது நம்ம தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ நல்ல அட்டெம்ப்ட் ப்ரோ. வாங்க, முடிஞ்சில வாங்க ப்ரோ. எவ்வளோ அட்டெம்ப்ட்? 60 இருக்கலாம். 60 கொடுத்துருக்கீங்க. ரீசனிங்கில் எவ்வளோ? ரீசனிங்கில் 20 கிட்ட அட்டன் பண்ணோம். ரீசனிங்கில் என்னென்ன இருந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? இருக்குது. அப்புறம் மண்டே டு சண்டே வரைக்கும் அந்த ரீசனிங் ஒன்று. அப்புறம் ஜூன் மந்த்லி பேஸ் ஒன்று. மந்த் பேஸ்டு பர்சன் ஒன்று வந்துருந்துச்சா? அது ஒன்று கேட்டிருந்தாங்க. மற்றதெல்லாம் சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி இது அட்டன் பண்ணேன். சால்வ் பண்ணுற மாதிரி தான் ரீசனிங் இருந்துரு. 20 அப்போ 20. சூப்பர் நல்ல அட்டெம்ப்ட் ப்ரோ. எவ்வளோ அட்டெம்ப்ட் ஓவராலா? 82. ரீசனிங்கு 31. அந்த 4 எங்கே போச்சு? எல்லாருமே ஈஸின்றாங்க. அதில் ஏன் 4 விட்டு வரீங்க? லாஸ்ட்டில் கொஞ்சம் பஸ்ஸில் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சா? இங்கிலீஷ் எவ்வளோ? இங்கிலீஷில் 20. ஆப்டியில் 27 போட்டேன். 27. ஓவரால் அட்டெம்ப்ட் 82. நல்ல அட்டெம்ப்ட் தான். வேறு யாராவது முடித்தவங்க இருக்காங்களா? வரும்போது நம்ம அப்படியே எடிட் பண்ணி போட்டு விட்டுருவோம். முடிச்சிட்டிங்களா? வாங்க. ஓவரால் அட்டெம்ப்ட் 84 சார். 84. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக தான் இருந்துச்சா? ஈஸியாக தான் சார் இருந்தது. ஆர்சி மட்டும் கொஞ்சம் வளவலன்னு ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆர்சியில். அப்புறம் இங்கிலீஷில் ஒரு 2-3 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. சரி, நான் வரிசையாக கேட்குறேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஆரம்பம். ஏன்னா ரீசனிங் கேட்டுட்டேன், எல்லாருமே ஈஸின்னு தான் சொன்னாங்க. இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சு? இங்கிலீஷ் மட்டும் ஒரு 23க்கு மேலே அசால்ட்டாக போடலாம் சார். 23க்கு மேலே போடலாம். இங்கிலீஷில் எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருந்துச்சு? ஒரே ஒரு கிராமர் கொஷின் இருக்குல்ல சார், கிராமர் தான் சார். ஒரே ஒரு கிராமர் கொஷின் ஸ்ட்ரகிள் வர மாதிரி இருந்தது. ஆர்சி கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதாவது 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. ஆர்சியில் மட்டும் 10 கொஸ்டின் பெருசாக கொஞ்சம் வந்துருச்சு. ரொம்ப பெருசாக கேட்டிருந்தாங்க. ஆப்டி ஈஸியாக இருந்துச்சா? ஆப்டி வந்து 25 கிட்ட போட்டுடலாம் சார். மிஸ்ஸிங் நம்பர் அந்த 5மே ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சா? 4 ஈஸியாக இருந்தது, 1 கொஞ்சம் டைம். அந்த 1 ஸ்கிப் பண்ணிட்டு சூப்பர். அதான் கெட்டிக்காரத்தனம். அந்த 1 அட்டன் பண்ணணும். நிறைய பேர் விட்டுருவாங்க மார்க். அதில் போட்டால் ரொம்ப நேரம் ஆயிருக்கும் சார். அது 1த்துல தான் மிஸ் ஆச்சு. மீதி எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. சரி, ரீசனிங்கில் எல்லா பசிலுமே பாசிபிலிட்டிஸ் போச்சா இல்லை போட்டோன்னே வந்துடுற மாதிரி இருந்துச்சா? ஒரே ஒரு பசில் தான் பாசிபிலிட்டி போன மாதிரி இருந்தது. மீதி எல்லாமே ஃபர்ஸ்ட். எந்த பசில்? நம்பர் கொடுக்காம ஸ்டாக் மாதிரி கொடுப்பாங்கல்ல சார். 8 நம்பர் பாக்ஸ் ஸ்டாக் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் அது மட்டும் தான் பாசிபிள் வர மாதிரி இருந்தது. மீதி இல்லாமல் பாசிபிளே இல்லாமல் கிளியர் பண்ணுற மாதிரி தான். சூப்பர். ஸோ எக்ஸாம் முடிஞ்சா? இனிதான் போகும். அப்படியா? சாரி ப்ரோ. ஸோ வேறு யாராவது எக்ஸாம் முடிஞ்சா ப்ரோ? இனிதானா? எக்ஸாம் முடிஞ்சுங்களா? அவங்க முடிஞ்சாங்கம்மா. எவ்வளோ அட்டெம்ப்ட்டு? 92. ரீசனிங் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க? 35. ஆப்டி 27. இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ரீசனிங் ஆப்டி ஈஸி தான். சரி, தேங்க்யூ. ஸோ மக்கள் இப்போ சொன்ன கருத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரீசனிங் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஆப்டி பார்த்தீங்கன்னா வந்து அந்த மிஸ்ஸிங் நம்பரில் ஒரு செம்மும் அப்புறம் சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு செம்மும் தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்திருக்கு. இங்கிலீஷ் தான் எல்லாருமே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நிறையா கொஸ்டின் இருந்துச்சு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேயே தான் எல்லாம் நிற்கிறாங்க.
ஸோ அடுத்த ஸ்லாட் போகிறவங்க, தேர்ட் ஸ்லாட் போகிறவங்களாம் கொஞ்சம் உஷாராக போய்க்கோங்க. ஓவராலாக எக்ஸாம் வந்து ஈஸி தான். முடிஞ்ச வரை நம்ம ரிவ்யூ கொடுத்துருக்கோம். உங்களிருந்து விருப்பது உங்கள் ஜாக்சன். டின் டின் டிடின்.